அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மீண்டும் ஒரு சங்க இலக்கிய இரவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு 3-4 பேர் பேச போறோம். முதலாவதா ஐயா கணேசன் ஐயா ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சப்பார். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திருக்குறள் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். நான் நகர மேல்நிலைப்பள்ளி கும்பகோணத்தில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருந்தேன். ஓய்வு பெற்று 11 ஆண்டுகள் ஆகுது. மகன் வீட்டுக்கு வந்திருந்தேன். அந்த இடத்துல தொடர்பு கிடைச்சிது. ஒரு திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் சொல்ல போகிறது பொருட்பாலில் 478வது குறள், அரசியலை பற்றி. ஆகாது அளவிட்டதாயினும் கேடில்லை, போகார் அளவாக்கடை. ஆகாது அளவிட்டதாயினும் கேடில்லை, போகார் அளவாக்கடை. ஆகாதுங்கிறது நம்ம எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு இருக்குங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். குழாயில தண்ணி எவ்வளவு வருது, எவ்வளவு தேக்கி வச்சிருக்கோங்கிறது அதை பத்தி கவலைப்படாம, எவ்வளவு வெளியில போகுது, தண்ணி வெளியில போறத அதை கண்ட்ரோல் பண்ணி சிக்கனமா இருந்தாலே நம்முடைய சேர்ப்பு ஆனது செய்துவிடும். ஆகாது அளவிட்டதாயினும் கேடில்லை, போகார் அளவாக்கடை. இது கவிஞர் கருணாநிதி, மு வரதராசனா, சாலன் பாப்பியா போன்றவங்க எல்லாம் சொல்லியிருக்க. வருவாய்க்காக கவலைப்படாத, நீ சிக்கனமா இரு. சிக்கனமா இருந்தா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஊதாரித்தனமா செலவழிக்காது, வெளியில போற தண்ணியை குறைச்சாலே நீ வெற்றி பெறுவாய் என்ன கருத்து சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்புயா. தெரியுதா உங்களுக்கு? தேவைப்படக்கூடிய ஒரு குறள். தெரியுதாங்க எல்லாருக்கும்? தெரியுது. நீங்க போட்டோக்கு திருக்குறள் கூட தெரியுது. சரி, நன்றிம்மா. சொல்லுங்க, கருத்து கேள்வி தான் கேட்கலாம். நன்றி ஐயா. என்னைக்கும் தேவைப்படக்கூடிய குறள் இது. எல்லாருக்குமே உபயோகப்படுற குறள். வாழ்க்கையில நம்ம நிறைய சம்பாதிக்கணும் ஓடுறத விட வரும் வருமானத்துக்குள்ள சிக்கனமா வாழ்ந்தாலே அதுவே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஆமா, நன்றிங்க ஐயா. வாழ்க்கையில எந்த நிலையிலயும் அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கிறது நல்லது. ஒரு சமயம் வருவாய் அதிகமா இருக்கும்போது நம்மளால சிலது செலவு பண்ண முடியும். ஒரு நல்ல வசதியா இருக்கும்போது ஒரு பெரிய வீட்லயும் வாழ முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலையால நமக்கு வசதி குறைந்து போய் ஒரு சற்று குறைந்த நிலையில இருக்கும்போது அதற்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ, நம்ம அதை குறையா நினைக்க கூடாது. நான் மாளிகையில வாழ்ந்தேனே, இப்ப சின்னதா ஒரு வாடகை வீட்டுல இருக்கேனேன்னு எடுத்துக்காம, நம்ம வருவாய்க்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது ஓகே அப்படின்னு இத நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. வசதி இருக்கும் போது இதெல்லாம் முடியும்பா, இப்ப நமக்கு வசதி இல்லாத போது இதெல்லாம் முடியாது அப்படிங்கறது குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கறது ரொம்ப நல்லது. சரியான பதில். குழந்தைகளுக்கு இப்போ ஆர்வம் அதிகமா இருக்க. பக்கத்து வீட்டு பையன் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கான், அதை வாங்கியிருக்கான், அதை எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டு இது பண்றான். இல்ல, நம்ம சக்திக்கு இதான் முடியும், இந்த சைக்கிளை ஓட்டுன்னு சொல்லி வளர்க்கறது நல்லது. எனக்கு ஒண்ணு தோணுது. எனக்கு பழமொழி எல்லாம் தெரியாது, பட் ஆனா ஒண்ணு சொல்ல தோணுது. போதும் என்ற மனம் இருந்தா போதும். அது மாதிரி எனக்கு தோணுச்சு. இத பார்த்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் அதுதான் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு இது பார்த்த உடனே. அது எளிமையான விளக்கம் தான். அடுத்து போயிடலாமா? ராஜி, சிவகுமார், பாலாஜி, வணக்கம். அன்பான வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு சிவா. அனைவருக்கும் வணக்கம். குரல் சரியா இருக்க ராஜி? சரியா இருக்கா? ஆமா, பாடலாமா நீங்க? இன்னும் பாடுறதுக்கு ரெடி ஆகல, பேசுறதுக்கு இருக்கு ஓரளவு. ஓகே, நன்றி நன்றி. கலித்தொகை தான் சொல்ல போறீங்க நளினிங்க? குறுந்தொகையா நளினி? குறுந்தொகைன்னு தான் போட்டிருந்தேன். நளினியோடது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நளினி 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 ஒரு தரம், நளினி இரண்டாம் தரம். மியூட்ல பேசிட்டு இருக்கேன், மன்னிக்கோ.
வரலன்னது குறுந்தொகைதான். ஏலம் போட்டார் பாரு. அதான் பாருங்க. குறுந்தொகைதான். லிங்க் குரூப்ல இருக்கு. அநியாயம். சரி, இந்த சைடுல ரைட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இவரோட பிளாக்ல கீழே போங்களேன். 4வது பாட்டு வந்து முதல்லயே வரும். 2015 வருடம் போட்டிருப்பாரு அவரு. சைட்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் மாதத்துல கீழே வாங்க. பாடல் 4. பாடல் 4 அங்கேயே லிங்க் இருந்தது, பரவாயில்ல. ஆ, சரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம குறுந்தொகையில் இதுவரைக்கும் 3 பாடல்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து இது ரொம்ப சின்ன பாடல். நெய்தல் நிலத்தில ஒரு தலைவி கூற்றாக அமைந்த பாடல். நெய்தல் வந்து நமக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த பாடலோட காட்சி எப்படி எடுத்துக்கிறோம்னா, தலைவி வந்து ரொம்ப வருத்தமா தோழிட்ட சொல்ற மாதிரி ஒரு காட்சி. தலைவன் நெய்தல்ங்கிறதுனால இவங்களோட தொழில் வந்து கடல் சார்ந்த தொழில், மீன்பிடி தொழில் அந்த மாதிரி இருக்கும். தலைவன் ஏதோ மீன் பிடிக்கவோ ஏதோ போயிருக்கான், திரும்பி வரல. அதை நினைச்சு தலைவி வந்து வருத்தமா வந்து தோழிட்ட வந்து புலம்புறதுதான் வந்து இந்த பாடலோட பின்னணி. தலைவி வந்து எப்படி சொல்றா அப்படின்னா, என் கூட முன்னாடி என் கூட தலைவன் சேர்ந்து இருக்கும்போது எப்பெல்லாம் நான் வருத்தப்படுறேனோ எனக்கு ஆதரவா வந்து எனக்கு அரவணைச்சு ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு இருந்தான். இப்ப இல்லையே, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவன் இல்லையே அப்படின்னு சொல்லி தோழிட்ட புலம்புறா. ரொம்ப சின்ன சிச்சுவேஷன் தான் இது, சின்ன காட்சி தான். பாடலை பார்ப்போம். எப்படின்னா, நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, இமை தீப்பன்ன கண்ணீர் தாங்கி அமைதற்கு அமைந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல் நோம் என் நெஞ்சே. நோம் என் நெஞ்சேனா, நோ அப்படிங்கிறது வந்து வருத்தம். நோம் அப்படின்னா வருந்துகிறது. அதாவது என் நெஞ்சம் வருந்துகிறது, என் நெஞ்சம் வருந்துகிறது. இமை தீப்பண்ண கண்ணீர் தாங்கி, அதாவது இமைகளை சுடும் அளவுக்கு ஒரு துயரம், அந்த கண்ணீர், ஒரு சூடான கண்ணீர் வருகின்ற நேரத்துல அமைதற்கு அமைந்த நம் காதலர், எனக்கு ஆதரவாக இருந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல் நோம் என் நெஞ்சு. இப்போ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், எனக்கு அதே மாதிரி இமைகளை சுடுற அளவுக்கு வந்து கண்ணீர் பெருகுது, ஆனா துடைக்கிறதுக்கு அவர் இல்லையே, இந்த பிரிவு வந்து எனக்கு ரொம்ப துயரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கடற்கரையில உட்காந்து அழற மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பாக்குறது என்னன்னா, நம் காதலர் அப்படின்னு வந்து தலைவியும் சொல்லுவா, தோழி சொல்லும் போதும் நம் தலைவர், நம் காதலர் அப்படின்னு சொல்லுவா. இதுல வந்து சில இடங்கள்ல அதை வந்து முதல்ல படிக்கும்போது நமக்கு தப்பா புரியும். என்ன நம்மன்னு சொல்றா, 2 பேருக்கும் எப்படி ஒரே காதலர்னா? அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு தலைவுக்கும் தோழிக்கும் இருக்கிற அந்த நட்பு வந்து அவ்வளவு ஆழமானது. அது சொல்லும் போதே, இப்போ நம்ம யாரையாவது ரொம்ப நெருக்கமானவர்களை சொல்லும்போது நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்குல அது வந்து நம் காதலர் அப்படின்னா என்னோட காதலர் தான். ஆனா அது சொல்லும் போது நம்ம எப்பவுமே பேசிக்கிற அந்த பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி அது நம் காதலர் அப்படிங்கிற இடத்துலதான் நிறைய அகத்திணை பாடல்கள்ல அந்த மாதிரி போகும். நம் தலைவர், நம் காதலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காதலர் வந்து அந்த தலைவிக்கு தான் சேர்ந்தவனா இருப்பான். இதுதான் அந்த பாடல். ரொம்ப சின்ன பாடல் தான். இதுல வந்து நெய்தல் நிலத்தை பத்தியோ எதுவுமே பெரிதா இது சொல்லல. அதாவது அதுக்கான நெய்தலுக்கான இது வந்து இரங்கல் நிமித்தமும் தலைவியோட வருத்தம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த திணையில வேற எதுவுமே வந்து அந்த நிலத்தை பத்தின வர்ணனைகளோ வேற எதுவுமே அங்க இருக்கிற விலங்கு அந்த மாதிரி மரம் அந்த மாதிரி, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த எதுவும் தானே, வேற எந்த விவரங்களும் இதுல இல்ல. இது ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைய தலைவி வந்து தோழிக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு வந்து திருக்குறள்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய அதிகாரங்கள், அதாவது காமத்துப்பால்ல கற்பியல் போனோம்னா நிறைய அதிகாரங்கள், பிரிவாற்றாமையா இருக்கட்டும், படர் மெலிந்திரங்கள், அப்புறம் வந்து நினைந்தவர் புலம்பல், பொழுது கண்டிரங்கள், எல்லாமே வந்து அந்த பிரிவை சொல்ற மாதிரிதான் நிறைய அதிகாரங்கள் இதுல இருக்கும். எனக்கு இதுக்குன்னு குறிப்பா ஒரு குறளை எடுத்து இதுல பொருத்தி பார்க்க முடியல. ஆனா இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தலைவியோட பிரிவு துயர சொல்ற மாதிரிதான் இருக்கும். அதாவது கண் விழிப்பழுது அழிதல், கனவு நிலை உரைத்தல், எல்லாமே அந்த பிரிவை சொல்ற மாதிரிதான் அந்த கற்பியல் இருக்கிற அதிகாரங்கள் பெரும்பாலும் இருக்கும். குறிப்பா ஒரு குறள்னு எடுத்து இந்த காட்சிக்கு என்னால பொருத்தமா சொல்ல முடியல.
ஆனா வந்து எனக்கு இத படிக்கும்போது ஒரு திரைப்பாடல் நினைவுக்கு வந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீர் பறவை அப்படின்னு ஒரு படம் வந்தது சில ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம்மா, நான் எல்லாரும் மீட்ல போட்டு நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நளினி, நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. தொடருங்க நளினி. இருங்க, நான் ஸ்கிரீன் இதுல வந்து எனக்கு ஒரு திரைப்பாடல் நினைவுக்கு வந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி நீர் பறவை அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. அதாவது விஷ்ணு விஷால், அப்புறம் வந்து சுனைனா, அப்புறம் நந்திதா தாஸ் அவங்க நடிச்ச படம். இந்த படத்தோட கதை முழுக்க எனக்கு நினைவுக்கு இல்லை. ஆனா வந்து இதுல எப்படின்னா, அந்த ஒரு கேரக்டர், அந்த மெயின் கேரக்டர், அந்த ஹீரோ வந்து ஒரு மீன்பிடி தொழிலை சார்ந்தவன். அவன் வந்து கடலுக்குள்ள போயிடுவான், திரும்பி வரமாட்டா. ஆனா வந்து இந்த மனைவி வந்து போய் போய் நிப்பா கடற்கரையில. அவன் திரும்பி வரானான்னு பார்த்துட்டு நின்னுட்டே இருப்பா. ரொம்ப வருஷம் வரமாட்டான், ஆனா டெய்லி போய் நிப்பா. ஒரு நாள் வந்து அவன் வந்து அவனோட படகு வரும். அதுல வந்து அவனோட உடல் மட்டும் திரும்பி வரும். எங்கேயோ வந்து மீன் பிடிக்கிறதுல குண்டடிப்பட்டு திரும்பி வருவான். அப்போ அந்த போலீஸ்காரம்மா வந்து சொல்லுவா, நீங்க ஏமா அதுக்கப்புறமா திரும்பி திரும்பி வர, ஏமா வந்துட்டீங்க, உங்க கணவர் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிதானே அந்த உடல் வந்ததுன்னா, உடல் வந்துருச்சு, அவனோட இது வரல, அவனோட ஆன்மா இன்னும் திரும்பி வரல இல்லையா என்கிட்ட, அது ஒரு நாள் என்னைக்காவது என்ன தேடி வரும், அவனோட உயிர் இன்னும் திரும்பி வரல, உடல் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அது வந்து அதாவது அந்த அந்த இரங்கல் நெய்தல் நிலத்தோட அந்த வருத்தமான சூழ்நிலை, இன்னும் தலைவன் வருவான் என்னைக்காது அப்படிங்கிற கருத்தை கொண்டதுதான் அந்த படம். இன்னும் நிறைய இதுல கதைகள் இருக்கும். ஆனா மெயின் கருத்து இதுல தான் இருக்கும் படத்துல. இந்த பாடல் வந்து பரபர பறவை ஒன்று வந்து சின்மையும் பாடியிருப்பாங்க, ஸ்ரேயாவும் பாடியிருப்பாங்க. இந்த சோகமான வெர்ஷன் வந்து சின்மயி பாடின மாதிரிதான். ராம், இதை பிளே பண்ணுங்களேன். பாட்டு கேக்குதா நளினி? கேக்குது ராம். தமிழும் தெரியும், கண்ணாளின் திசையும் தெரியும், கட்டாயம் துன்பம் சொல்லும் மறக்கிறான். உனது வேர்வையின் மார்புக்குள் பிசுக்க பிசுக்கென்று கிடக்குதே, ஈர வேர்வைகள் தீரவும் எனது உயிர் பசி காய்வதா, வானும் மண்ணும் கூடும் போது நானும் நீயும் கொடுமை வாழ்வது கொடுமை. பரபரவை ஒன்று கரையில் நின்று கண்ணீரில் கடல் நீரை நனைக்கிறே, கடலில் வெள்ளி பட இதயம் தேடி கண்ணெல்லாம் தீவளைத்து துடிக்கிறே. இதுதான் அந்த நெய்தல் நிலத்துல அந்த தலைவியோட இரங்கல். அதாவது அவளோட வருத்தமான சூழ்நிலை, கடலுக்கு போன அந்த தலைவன் வந்து திரும்பி வரலையே அப்படிங்கறதுக்கு இந்த பாடல் வந்து எனக்கு பொருத்தமா இருந்தது. அவ்வளவுதான் இந்த பாடல். ரொம்ப சின்ன பாடல். நன்றி. சின்ன பாடலான நல்ல கருத்து. சிறப்புமா, நன்றி. சேதுராமன் ஐயா வணக்கம். ஐயா உங்களை மியூட் பண்ணிட்டேன். வணக்கம். மருதயாழினி வணக்கம். வணக்கம்ங்க ராம், எல்லாருக்கும் வணக்கங்க. மருதயாழினி நெய்தல் பக்கம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. வாங்க. ஆமா, வணக்கம் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? நெய்தல் நிலத்து பாடலை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. கேக்குறேன், மருதயாழினியே வந்திருக்காங்களே. ரொம்ப அருமையா இருந்தது, மிகவும் அருமை நளினி. எனக்கு பிரதீபானே கூப்பிட்டு பழகிடுச்சு. எனக்கும் தான், எனக்கு பிரதீபா தான் டக்குனு. சேதுராமன் ஐயா வணக்கம். கேட்கல போல இருக்கு. அதான் நான் இந்த பாடலுக்கு கருத்து சொல்லலாம் தான் இதை அன்மியூட் பண்ணேன். இந்த பாட்டு வந்து நம்ம அழகன் படத்துல வந்து பானுப்பிரியா வந்து அவங்க ஒரு டான்ஸரா இருப்பாங்க, ஒரு டான்ஸ் டிராமா பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த பாட்டான பாப்புலரான பாட்டு தான், கோழி கூவும் நேரம் ஆச்சு வந்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து இதே சீன் மாதிரி உடை அணிந்திருப்பாங்க. ஆமா இதே சீன் தான். போய் காத்துட்டு இருப்பா, அதுக்கப்புறம் அவன் கடைசியில வரமாட்டான், அவ அப்படியே சிலையா மாறுற மாதிரி, அப்படியே அந்த கடற்கரையிலே சிலையாவே இருக்க மாதிரி முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா, அதை சொல்லுவோம்னு நினைச்சேன். நன்றி.
நல்லா இருந்தது நளினி. நன்றி. சரி. இதுல இந்த பாட்டு எப்படி ஆடியாரு இவ்வளவு அழகா உவமைப்படுத்திருக்கீங்க பாருங்க ரெண்டு பேரும் அந்த பாடலோட. ஆமா அது போங்க ராம். அதான் ஒரு சினிமா பாடல் எப்படியோ தோணுது. ஒரு இலக்கியம் படிக்கும்போது சினிமா பாடலோ இல்ல சினிமா பாடல் கேட்கும்போது நமக்கு இப்ப இந்த குறுந்தொகை பாடலோ நினைவுக்கு வரும் இல்லையா? நமக்கு நினைவுக்கு வச்சுக்கதான், இலக்கியங்களை நினைவுக்கு வச்சுக்கிறதுக்கு நமக்கு திரைப்பாடல்கள் உதவுது ஏதோ ஒரு ஆமா வகை. ஆமா ஆமா, இதுல ஒரு பெரிய ஒரு நற்செய்தி என்னன்னா, நிறைய திரைப்பட பாடலாசிரியர்கள் வந்து ஒரு இலக்கியம் படித்த, இலக்கணம் தெரிந்த ஒருத்தவங்களா இருக்காங்க நம்மளுடைய ஆமா தமிழ் உலகுல இது நாள் வரைக்கும். அதனால இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் உவமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. காட்சிப்படுத்துறாங்க. சில இதுல இலக்கிய இதே வரிகளை எடுத்தும் பாடல்களா போடுறாங்க. திருக்குறள்லயும் எடுத்து பாடல்கள்ல வரிகளா போடுறாங்க. ஆமா 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 ஆமா. இந்த இன்னொரு பாட்டு கூட இருக்கு. அது வந்து அது தனுஷ் பாட்டு ஒண்ணு வரும். வந்து இந்த மாதிரி பாடல் ரொம்ப சங்க இலக்கியத்துல இருக்காது. ஏன்னா வந்து நிறைய தோழி கூற்றா, தலைவி கூற்றா தான் இருக்கும். ஆம். இது வந்து அந்த பையன் வந்து பாங்கனோ இல்ல தோழனோ வந்து நீ எதுக்கு எவ்வளவு வீரனா எப்படி இருந்த, எதுக்கு இந்த காதல்ல போய் சிக்கிக்கிட்டு உன்னோட திறனெல்லாம் அழிஞ்சு இப்படி அதையே ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்துற அப்படிங்கிறப்ப எனக்கு அதுக்கு நான் எந்த பாட்டு நினைச்சு வச்சிருந்தேன்னா தனுஷோட வேணா மச்சான் வேணா இந்த அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எனக்கு அடுத்த இது தெரியல. இந்த பொண்ணுங்க காதல் இந்த எங்களுக்கு பொண்ணுங்க நாங்களாம் யூத்து காதல். ஆமா நாங்களாம் யூத்து ஆமா. நான் யூத்துக்கு அண்ணி யாரால ஓரளவுக்கு தெரியும். அது உதயநிதி ஸ்டாலின் அவரோட படத்துல வந்த அப்படியா? பாடல். ஆமா ஓகே. நான் தனுஷ் அந்த பாட்டோட ஸ்டைல பார்த்தா தனுஷ் நினைச்சு நான் இதுல ரொம்ப வீக்கு. அந்த மாதிரி நினைச்சேன். சோ அந்த மாதிரி நிறைய நம்ம பொருத்தி பார்க்கலாம். நம்ம மாணவர்கள் கூட சொல்றப்ப கொஞ்சம் இப்படி சொன்னா உங்களுக்கு இந்த கூடவே சங்க இலக்கியமும் ஒரு சின்ன ஒரு சிப்ல ஒரு சின்ன புள்ளி அதுவும் இருக்கும், போய் உட்காரும். அந்த மாதிரி கூட செய்ய ட்ரை பண்ணலாம். அதான் அந்த நன்றி. நெய்தல் நில வாழ்க்கையே வந்து ஒரு நிரந்தரமற்றது. இப்பவுமே பாருங்களேன், கடலுக்குள்ள போனா ஆமா அவங்க எப்ப திரும்பி வருவாங்கன்னு தெரியாது. புயல் இருக்கலாம், இது இருக்கலாம், இல்லைன்னா ஆமா எதிரி ஆமா நாட்டால குண்டடிப்பட்டு ஒரு ஆமா இதுவாதான் பிணமாகத்தான் திரும்பி வருவாங்க. ஆமா ஒரு நிரந்தரமற்ற காதல் வாழ்க்கை. ஆமா. Yeah. நன்றி. நானே பேசிட்டு இருக்கேன். வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க. இந்த படகோட்டி படத்துல அம்மா அம்மா நான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. படகோட்டி படத்துல எம்ஜிஆர் பாடுவார்ல, ஒரு நாள் கரைமேல் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஐயா நீங்க கரைமேல் பாடுங்கய்யா. பிறக்க வைத்தான், இருங்க கரைமேல் ஐயா இருக்க பாடவப்பா. வைத்தான், பெண்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். அந்த அருமையான இல்ல சங்க இலக்கிய வரிதான் எல்லாமே. ஐயா பாடுங்கய்யா ஒரு வரி. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு சான் வயிற்றை உயிராய் நினைப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரைமேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். ஐயா பக்கத்துல இருந்து எடுத்து கொடுத்த அம்மாவா? பக்கத்துல இருக்காங்க. அம்மா இல்லாட்டி உங்களால முடியாது ஐயா. அம்மா தான் மெயின் சுவிட்ச். விட்டு பரதத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நன்றி. நம்ம ஸ்கூல்ல அதுதான் பண்ணாங்க. அம்மா ஒரு நாளைக்கு பாட வச்சிருவோம். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. சரி, நன்றி. வேற ஏதாவது கருத்து கேள்வி இருக்காங்க பாட்டுல இதுல? இருக்கா இல்ல அடுத்து போயிடலாமா? மிகவும் அருமையா இருந்தது. வேற ஒரு கருத்தும் இல்ல. சிறப்பு மருதையாணி. சரி, அடுத்து அம்மா லதா அம்மாவுக்கு போயிடுவோம். லதாம்மா இருக்கேன்ப்பா. வணக்கம். கலைத்தொகையில இருந்து சங்க பாடலை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு வரப்போறோம் இன்னைக்கு. இது வந்து இரட்டை புலவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டையர்கள் அப்படிங்கிறவங்க பாடின அந்த 2 புலவர்கள். அவங்க வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சோழ நாட்டுல ஆலந்துறையில இருக்கிற ஒரு ஊர், ஆலந்துறை அப்படிங்கிற அந்த ஊர்ல அத்தை மகனாகவும் மாமன் மகனாகவும் பிறந்தவர்கள். இவங்க பாட்டுல ஒரு வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னாக்கா,
ஒருத்தர் ஒரு 2 வரி பாடுவாரு, அடுத்த 2 வரி இன்னொருத்தர் பாடுவாரு. இவங்க வந்து ஒரு குறையோட பிறந்திருக்காங்க. அதாவது அத்தை மகன் வந்து குருடனாகவும், மாமன் மகன் வந்து முடவனாகவும் பிறந்திருக்காங்க. அவங்க உடல்ல தான் அந்த குறை இருந்ததை தவிர, அவங்க உள்ளத்திலயோ, அவங்க அறிவிலயோ அந்த குறை இல்லவே இல்ல. இது எப்படின்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒண்ணாவே போவாங்க, ஒண்ணாவே வருவாங்க. அதாவது குருடர் வந்து முடவர தோள்ல தூக்கிட்டு நடக்க, முடவர் வந்து குருடரை வழி நடத்திட்டு 2 பேரும் ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்க இருந்த வரைக்கும். அதனால அவங்களுக்கு முது சூரியன், அதாவது ஞாயிறு சூரியன், முது சூரியன் அப்படின்னும், பின்னால இருக்கிறவருக்கு இளம் சூரியன் அப்படின்னும் பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான பெயர்கள். இவங்க வந்து அந்த ஞானத்துல ரொம்ப உலக ஞானம் நிறைய இருந்திருக்கு. பெற்றோர்கள் இல்லாமலே பின்னாள்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. நிறைய தமிழுக்கான தொண்டுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இவங்க பாடின அந்த இதுல கலம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்ட். ஓகே. ஸோ அதுல பார்த்தாக்கா, இப்போ கலம்பகம் பாடுறதுக்குன்னா யாருப்பா நல்லா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுலயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இலக்கியத்துல எப்படி காப்பியத்துல வந்து கம்பர் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பரணி பாடுறதுல ஜெயம் கொண்டான் மாதிரி, புகழேந்தி புலவரையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கலம்பகத்துக்கு பாடுறதுக்கு யாருன்னு கேட்டா, இந்த இரட்டையர்கள் தான் சொல்லுவாங்களாமா. ஸோ அவ்வளோ நல்லா பாடுறதுல வல்லவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து அவங்க நிறைய பாடியிருக்காங்க. நிறைய சிலையடை பாடல்களா நல்லா இருக்கும் எல்லாமே. ஸோ அப்படி வரும்போது இந்த கலம்பகத்துல வரக்கூடிய பாடலை தான் இன்னைக்கு பகிர போறேன். அதாவது இவங்க சிதம்பரம் போறாங்க. அங்க அந்த ஈசனுடைய அந்த சிதம்பர நடராஜர் மேல ரொம்ப அதீத பற்றுடையார்கள் இவர்கள். ஸோ அங்க பாடின அந்த தில்லையில ஒரு கலம்பத்துல வரக்கூடிய அந்த பாடல் தான் 2 அப்படிங்கிற அந்த சொல்ல எப்படி வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதுல இருக்கிற அழகு. காதில் 2 பேர், கண்டோர் 2 பேர், ஏதிலராய் காணோர் 2 பேர், பேதை முலை உண்ணார் 2 பேர், ஓங்கு புலியூரார்க்கு பெண்ணான பேர் 2 பேர் அப்படின்னு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த 2 அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஒரு வார்த்தை ஜாலமே பண்ணியிருக்காங்க. இதுல காதில் 2 பேர் அப்படின்னாக்கா கம்பளர் அப்புறம் அசுவதரர் அப்படின்ற 2 நாகர்கள். அவங்க சரஸ்வதி அருளால இசை ஞானம் பெற்றவர்கள். அவங்களுடைய அந்த இசை வல்லமைய சிவபிரான் மட்டுமே அவருக்கு மட்டுமே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தவம் செஞ்சு அந்த தவத்தை வச்சு சிவபெருமான் வந்து அவங்க 2 பேரையும் 2 காதுல தோடாக அணிந்து கொண்டார். அந்த தோடாக அணிந்ததுனால அவங்க எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருப்பாராமா. ஸோ அதனால அந்த 2 பேரு. கண்டோர் 2 பேர் அப்படின்னா தில்லை நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தை கண்டவர்கள் 2 பேர் தான். அது ஒண்ணு வந்து பதஞ்சலி முனிவர், இன்னொருத்தர் வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னு சொல்றவரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த தில்லை நடனத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஏதிலராய் காணோர் 2 பேர், அதாவது சிவபெருமானுடைய அடிமுடி அதை 2யும் காணாம திகைச்சவங்க 2 பேர் இருக்காங்கப்பா. அவங்க யாருன்னு கேட்டா பிரம்மாவும் விஷ்ணுவும். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அடுத்து போயிடுறேன். பேதை முலை உண்ணார் 2 பேர், அதாவது பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த விநாயகர் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக பாவிக்கப்பட்ட ஞானப்பால் ஊட்டப்பட்ட திருஞான சம்பந்தர். இவங்க 2 பேரும் குழந்தைகளா இருக்காங்க அப்படி பார்வதி தேவிக்கு அப்படின்னு. ஓங்கு புலியூரார்க்கு பெண்ணான பேர் 2 பேர், அதாவது சிவபெருமானுடைய தலையில கங்கையும் தன் உடல்ல சரிபாதியா இருக்கிற பார்வதி தேவியுமாகிய அவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது. இதுல புலியூர்னா தில்லையை குறிக்கும், புலியூரார் அப்படின்னா தில்லையம் பெருமாள், அதாவது தில்லையில இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கும் அப்படிங்கிறது. இந்த பாட்டுல அந்த 2 வச்சு விளையாடின மாதிரி சிலேடையாவும் வருது இந்த பாட்டுல. ஒரு மாதிரி அந்த சிலேடை அப்படின்னாக்கா பாடும் பாடலையே 2 பொருளா அர்த்தம் தரக்கூடிய பாடலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க, அந்த மாதிரியும் வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நான் பகிர வந்த பாடல். நன்றி, வணக்கம். லதாம்மா, சொல்லுங்க ஐயா. இது இந்த பாட்டு இரட்டைப்புலவர் பாட்டு எங்கேருந்து எடுத்தீங்க?
ஆ இது நெட்ல கிடைச்சதுங்க ஐயா. ம். இல்ல என எனக்கு இந்த பாட்டை படிச்ச ஞாபகம் இல்லை. நான் ரெட்டை பாட்டு முக்கால்வாசி படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. ஐ ஆ மீன் ஒரு பரிச்சயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படிக்க பழக்கம் இருக்கு. ஆ ஆ ஆஹ், ஆமாங்க ஐயா. அவரும் நானும் காலமே உங்களுக்கு அனுப்புறேங்க. அவரும் காலமே ஆ புலவரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். ஆமாங்க ஐயா. அவங்க பாடின கலம்பக ஆமா, ஏன்னா பாடல் அப்படின்னு காலமேக சொல்றாங்க. புலவர் ஏதாவது ஒரு ஓ இது இது காலமேகம் ஒருத்தர் கிடையாதுங்க ஐயா. இவங்க இரட்டையர்கள். ரைட்டுமா புரியுது. ரெண்டு பேரும் ஒரே ஆ காலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறேன். ஆ ஆ ஆமா ஆமா. ரெண்டு பேரும் ஒரே ம் காலத்தை சேர்ந்தவர்கள். அதுல ம் ஒரு ம் பாடல் எனக்கு தெரிஞ்ச பாடல் ஒண்ணுன்னா, முதல்ல ஒருத்தர் பாடுறாரு, அதை முடிக்க முடியல ம் இன்னொருத்தரால. அதுக்கப்புறம் காலமேகம் முடிச்சு கொடுக்குறாரு. ம் அப்புறம் இந்த ம் காலமேகம் இரும்போது இறந்து போக விட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலமேக புலவர்கால ஒரு ம் இறங்கற்பா மாதிரி பாடுறாங்க. ம் ம் இது நம்ம இது தனிப்பால் திரட்டு அந்த புத்தகத்துல இருக்கு. அது மாதிரி நான் போட்டோன்னே ஒரு சைட் வந்ததுங்க ஐயா. ஸோ அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டேன். ஆமா. இல்ல அது இல்ல நல்லா போட்டிருக்காங்க விளக்கமா. ஆமா. ஸோ ரெண்டு அதனால பேரு அது கொஞ்சம் நல்லா. நான் இந்த பாடல் ஞாபகம் இல்லை, எனக்கு படிச்ச ஞாபகம் இல்லை, அதுக்கு ஆ தான் கேட்டேன். அதுதான் அது நிறைய நானே பேசுன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க பேசுன மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பாட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நானே எடுத்தேன் இந்த இல்ல நல்ல பாட்டு தான். நான் பாட்டுக்கு சொல்றேன். நான் கேட்காத படிச்ச பாட்டு, ஞாபகம் இல்லை. அதனால எடுக்கலாமே அப்படின்னு எடுத்தேன். அதான். ம். ஏன்னா ஒரு அந்த டம் பாட்டுல தான் கொஸ்டின். கொஞ்சம் அது காலமேக புலவர் மண்டின்ற பானமே அப்படின்னு ஒரு லைன் வரும். ம். அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சு தான் பாடினாங்க அவங்க. காலமேகம் செத்து போன போது ம். ஐயையோ வேகுதே மண்தின்ற பானம் என்ற வாய் அப்படின்ட்டு, மண்தின்ற பானம் அப்படின்ட்டு ஒரு இது, மண்ணை சாப்பிடுகின்ற அம்பு, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சு. தேங்க்ஸ்மா, நல்ல பாட்டு தான். இது நன்றி ஐயா ஐயா. சொல்றீங்க, சோறு கண்ட மூலி யார் ஏதோ வருது என்ற பாடம் மட்டும் பொங்கானும் என்னப்பா கூறு. ஐயா சொல்ற பாட்டு இதுவான்னு தெரியல. எதுக சொல்லுங்க. என்ன பொங்கானும் பாட்டுப்பா? கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூலி யார் சொல். ஓ அதுவா? ஆமா, அந்த பாட்டு உண்டு, சோறு கண்ட மூலியார், அது ரைட்டு. அந்த பாட்டு நான் சொன்ன பாட்டு வரேன்னு இருங்க ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். சோறு கண்ட மூலியாருங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க எடுங்க, அதுக்குள்ள அம்மா கிட்ட டவுட் கேட்டு வந்துடுறேன். சரிங்க. லதம்மா, ஏன் இந்த பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த விநாயகர் சரி, பாவிக்கப்பட்ட என்ன ஞானப்பால் விட்ட திருஞான சம்பந்தர் சரி, முருகர் ஏன் விட்டாங்க? முருகரை முருகர் வந்து சிவனோட அம்சம், சிவனோட நெற்றிக்கண்ணில இருந்து தோன்றியவர் ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பார்த்தா கேள்வி என்ன? இல்ல, விநாயகரை சொன்னீங்க, ஞானசம்பந்தரை சொன்னீங்க, ஏன் முருகரை விட்டுட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. முருகன் வந்து சிவனோட அம்சம். எனக்கு லதா, அதுல எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் தான்மா. அவர் கேட்ட மாதிரி, ராம்குமார் கேட்ட மாதிரி, ஓஹோ அந்த ரெண்டு குழந்தைகள்ங்கிறது இந்த திருஞான சம்பந்தரை எடுத்து வச்சு சொல்றது இல்லை, முருகனையும் விநாயகரையும் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன், தெரியல. பேதை முலை உண்ணார் 2 பேர் அப்படின்னு போட்டிருக்கே. சோ என்ன என்ன போட்டிருக்குமா? பேதை முலை உண்ணார் 2 ஆமா, பேர் அப்படின்னு பேரை முல்லை போட்டிருக்கு. உண்ணாடு தானே. அதாவது ரெண்டு பேருமே இல்லையே, முருகனும் இல்லை அவங்களும் இல்லையோ இல்லையா, அண்ணா ஐ மீன் லைக் பிள்ளையாரும் முல்லை உண்ணாடு தானே ரெண்டு பேருமே. அம்மைக்கே உண்ணாமுலைன்னு ஒரு பேரே உண்டு இருக்கலாம் திருவண்ணாமலையில. இருக்கலாம் இருக்கலாம். திருவண்ணாமலையிலோட தாயாரோட பேரே உண்ணாமுலை அம்மன் தான். எனிவே நல்ல பாட்டு, நல்ல செலக்ஷன். எனக்கு ஒண்ணு தோணுது, இதுல உண்ணார் அப்படின்னா அந்த பார்வதி தேவியிடம் தாய்ப்பால் குடிக்காதவர் அப்படின்னா விநாயகருக்கு பால் ஊட்டவில்லை, ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தான் கொடுத்திருக்காங்க, ஞானப்பால் ஊட்டினாங்க அப்படின்னு வரும். உண்ணார்னு இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, அந்த சொல்லுல ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அதுதான் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இத போட்டிருக்காங்களே, சரி கேப்போம் அப்படின்ட்டு தான் நானும் ஒண்ணும் சொல்லிக்கல. நளினி நீங்க சொன்ன புரியலம்மா, என்ன சொல்றீங்க நளினி? பேதை முலை உண்ணார்னு வருது பாத்தீங்களா? உண்ணார்னு வருது இல்லையா? அதனால மாதிரி உண்ணாதவர்கள், பால் குடிக்காதவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இந்த 2 பேரை சொல்லும் போது? எனக்கு தெரியல, விநாயகருக்கு பார்வதி பால் ஊட்டினாங்களான்னு அந்த கதை எனக்கு தெரியல. அது மாதிரி ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரை விநாயகர் இது முருகன் 2 பேருக்குமே பால் கொடுக்கலமா, எனக்கு தெரிஞ்சவரை.
ஆமா முருகருக்கு வந்து அந்த கார்த்திகை பெண்கள் தான் வந்து இது ஆமா பண்ணது. அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆமா இப்ப இது கூட அவங்க தானா ஊட்டல, பட் அந்த ஒரு கப்புல கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, அத சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி திருஞான ஓ சம்பந்தருக்கு. திருஞான சம்பந்தம் இருக்கா? ஆமா, ஞான ஊட்டல, முளைப்பால் ஆமா ஊட்டல, அது ரைட், ஆனா அது ரைட் அந்த ரைட். கப்ல எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடுத்தாங்க. திருஞான அதாவது சம்பந்தருக்கு வந்து அதாவது நீங்க என்ன அதனால சொல்றீங்க, வாய் இருக்கலாம் வாய் வச்சு அப்படிங்கிறது. சாப்பிடல அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா, முலை வாய் வச்சு உள்ளாக தானே சாப்பிடாம போட்டிருக்கு. முளை திருஞான உள்ளாரம் தான் சம்பந்தருக்கு வந்து போட்டிருக்கு. ஐயா தட் திருஞான இஸ் நைஸ். சம்பந்தருக்கு வந்து சீர்காழியில அவருக்கு ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க. அது வந்து அவர் வந்து சிவாச்சாரியார் வந்து குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா குழந்தை அழுது இருக்கு. பார்வதி அம்மா ஒரு தங்க கிண்ணத்துல பால் எடுத்து கொண்டு ஊட்டினார். தங்க கிண்ணத்துல கொண்டுதான் ஊட்டினாங்க. முளைப்பாலா நேரடியா ஊட்டல அப்படிங்கிறது. நேரடியா ஊட்டவில்லை. ஆமா, அந்த நேரடியா குழந்தையோட ஊட்டல. வாயை பார்த்துட்டு தான் அவர் இல்லைங்க, அது யார் ஊற்ற பால் சாப்பிட்டாங்க. பாலுங்கிறது கூட இல்ல, முலை உண்ணாருங்கிற வார்த்தையே வந்துருது இல்ல. பாலை பத்தின கொஸ்டினே இல்ல. முலை உண்ணாருன்னா முலையில வாய் வைத்து பால் குடிக்காத ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல இது ஆமா, அங்க குடிக்கல அந்த மாதிரி இல்ல, பால் குடிக்கல அவர் ஞான சம்பந்தர். அதனால இருக்கலாம். அதனால கார்த்திகை நல்ல பெண்கள் தான் 6 கொஸ்டின். பேர் ஆச்சு சிவன் முருகனுக்கு. அதனால முருகனை சொல்லல. ஓ, உங்க படம் உங்க பாட்டு கண்டுபிடிச்சேன், சோறு கண்ட மூலி யார் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் ஆமா, இது வந்து பேதை முறை ஒன்னார் 3 பேரும் வச்சுக்கலாம் வேணா. என்ன சொல்லிடுறேன்? இல்ல, முருகர் அந்த இதுக்கு வரமாட்டாருப்பா. அவர் நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவர். ஓகே, அது எங்க பிறந்தாலுமே சிவபெருமானுடைய மகன் தானே நெற்றிக்கண்ல பிறந்தவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னமே இல்ல அவரும் மகன் தானே. பிள்ளையார் மட்டும் எங்கேருந்து பிறந்தாரு? அதானே பிள்ளையார் அம்மாவுக்கு பிறந்தவரு. பிள்ளையாரும் அம்மாவுக்கு பிறக்கல. மஞ்சள் குடிச்சு வச்சதுல இருந்து பிறந்தார். See, இதெல்லாம் வந்து பிள்ளையாரு அதுதானே. முருகரு இதெல்லாம் வந்து புராண கதை. ஓகே, புராண கதை. மொத்தத்துல யூ ஆமா கான் ஆமா. டேக் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, அதுக்கு பின்னாடி ஐடியாலஜி இருக்கு, அதுக்கான அர்த்தங்கள் வேற இருக்கு. வேற So, இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு சரி, நம்ம மூவ் ஆன் பண்றது நல்லதுன்னு ஓகே, நினைக்கிறேன். சிறப்பு. நாம் நேரம் கருதி ஐயா நீங்க சொல்ல வந்த பாட்டு சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். ஓ, அந்த பாட்டா? இருந்து இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்து படிக்கல, போயிடலாம். இருக்கு எடுத்துட்டேன். ம் நான் படிக்கிறேனே, நான் புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே படிச்சிடுறேன். சரிங்க. தவறு இருந்தா 2 தட்டு தட்டுங்க, முறைச்சு பார்த்தா தட்டுற மாதிரி தட்டாதீங்க, இப்போ சாதாரணமாக தட்டுங்க. சோறு கண்ட மூலி யார்? இரட்டையர் திருவாங்கூரில் உணவு உண்ண கிடைக்காமல் இரவில் படுத்து கிடந்த போது பாடியது. முதல் வழி வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, முருக சட்டமாக படிக்க வேண்டியிருக்கு. தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே அல்லால் அழிப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமோ அப்படின்னு முதல்வர் பாடுறாரு. போங்கானும் கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல். அதுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தில் நிறைந்த புகழையுடைய திருவாங்கூரில் வாழும் சிவபெருமானே, இரவிலும் எங்களை காப்பாற்றும் இறைவனே, நாங்கள் உணவின்றி வாடியிருப்பது நியாயமாகுமோ என்று ஒருவர் சொல்ல, மற்றவர் ஆடம்பரமாக பேசப்படும் சங்கு பறை பேரிகை கொட்டு என்பவற்றின் ஒலிமுழக்கம் காணப்படுவதல்லாமல் இங்கு பிரசாதத்தை பார்த்த வறியவர் யார்? ஒருவரும் இல்லை. எனவே நீவீர் போய் வாரும் என்றார். அதான் போட்டிருக்கு. அதானே இந்த பாடல். ஆமாய்யா, அதான் நகைச்சுவை பாடலாகவும் சொல்றாங்க. அதை படிச்சதுல என்ன மஞ்ச புகழ்ச்சியா? இவனுக்கே சாப்பாடு இல்லை, நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து அது காலமேற்ற நிறைய உண்டு அந்த மாதிரி. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் உரி திருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தானுக்கு இங்கு எண்ணும் பெருமை இவன்பாரு. முருகனுக்கு என்னடா பெருமைனா, அப்பன் இறந்துண்ணி, அப்பா பிச்சை எடுக்கிறவன், ஆத்தாள் மலை நீலி மலை குரத்தி, அப்பன் பிறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் உரி திருடி. மாமன்னு சொல்கிற திருமால் வந்து இதை உரிய திருடினார் அப்படிங்கிறாங்கல்ல, உரி திருடி. சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன், அவனோட அண்ணனுக்கு வந்து சப்பக்கால் பெருவயிறு. அந்த மாதிரி தமிழில் வேடிக்கையான பாடுகள்லாம் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. தேங்க்ஸ். நன்றியா. வேற யாருக்காவது கருத்துக்காங்க? கருத்து கேள்வி? சரி, இல்லை நம்ம அர்த்தம் போயிடலாம். மருதையாணி, நீங்க மீண்டும் குழுவில் இணைஞ்சது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த பக்கம் வந்து தமிழ் துண்டாட்டிட்டு போங்க. நன்றிங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்க அனைவரோடையும் இணைஞ்சிருக்கேன். எனக்குமே பெரிய மகிழ்ச்சி தான்.
நீங்க இன்னைக்கு புறநானூறு சொன்னீங்க. ஆமா ஆமா புறநானூறு பாடல் தான் நான் எடுத்துட்டு ஆ, வந்தேன் ஆ, இன்னைக்கு. தொடருங்க ஆமா. வாங்க. இந்த பாடல் வந்து புறநானூறு பாடல் 11வது பாடல், புறநானூறுல 11வது பாடலா வருது. இதை பாடியவர் வந்து பேய்மகள் இளவேணியார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேய்மகள் இளவேணி அப்படின்னு அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு சங்ககால பெண் புலவர்கள்ல ஒருத்தவங்க. இவங்க பாடின இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் புறநானூறுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற பாடல்கள்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஏன் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அவங்கள பேய்மகள் இளவேணி. இந்த பாடல் ஆசிரியரை பத்தி நம்ம அப்படியே தெரிஞ்சுட்டு பாடலுக்குள்ள போலாம். அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு போர்க்களத்துல ஒரு பிணந்தின்னும் பேய் மகளிரை பத்தி வியந்து பாடுறாரு. இவர் வந்து ஒரு குறவர் குலத்துல பிறந்த பெண் இவரு. இவர் ஒரு போர்க்களத்துல பிணந்தின்னும் பேய் மகளிரை வியந்து பாடியதால இவரை வந்து பேய்மகள் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரோட இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இளவெயினி அப்படிங்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் எயினினா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு எயினி அப்படின்னு சொன்னாலே ஒரு பாலை நிலத்தோட தலைவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு எயினர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு இன்னொரு பொருளும் இருக்கு. குறிஞ்சி நில மக்களையும் அங்க குறி சொல்ற மக்களையும் பெண்களையும் குறிக்கும் சொல்லும் எயினி அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாடப்பட்டவரை பற்றின செய்தி இது. குறவக பேய்மகள் இளவேணியாரை பத்தின செய்தி இது. அடுத்தது இது பாடப்பட்டோன் யாரு? இந்த பாடலை வந்து யாரை நோக்கி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு சேர மன்னன். அவன் வந்து பாலை நிலத்தை பத்தி பாடியிருக்காரு. பாலை நிலத்தை பற்றிய பாடல்களை அவர் வந்து ஒரு புலவராகவும் இருந்திருக்காரு. ஒரு வேந்தனாவும் இருந்திருக்கிறாரு. ஒரு புலவனாவும் இருந்திருக்கிறாரு. அதனால அவரை பத்தி தான் இந்த பாடல் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திணை என்ன திணை அப்படின்னு பார்த்தோம்னா பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாடான் திணை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆண்மகன் இருப்பான், ஒரு வீரன் இருப்பான். அவனோட சிறப்புகளை போற்றுறதுக்கும் அரசர்கள் மற்றும் வீரர்களோட வீரத்தையும் அவங்களோட வள்ளல் தன்மையையும் அவங்களோட குடிப்பெருமையையும் அப்புறம் அவங்க வந்து ரொம்ப பெரிய கற்றறிந்த அறிவாளர்களா இருந்தா அவங்களோட கல்வி அறிவையும் புகழ்ந்து பாடுவதற்காகத்தான் இந்த பாடாந்திணையை வந்து நம்ம இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து பெரும்பாலும் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பரிசில் வேண்டி ஒரு அரசனிட்ட வராங்க அப்படின்னு சொன்னா அரசனை வாழ்த்தும் போது பாடும் பாடல்கள் வந்து இந்த பாடாந்திணையில பாடுறாங்க. அது வந்து நம்ம இதெல்லாம் வந்து கூடுதல் செய்திகளா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு இது துறை இதுல என்ன அப்படின்னு சொன்னா பரிசில் கடாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பரிசில் கடாநிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, புலவர்கள் வந்து பரிசில் கேட்டு ஒரு அரசரோட வாயில் அல்லது அரண்மனை வாசல்ல போய் நிக்கிறாங்க. அவங்களோட அரண்மனையோட வாசல்ல போய் நின்று பாடுற பாடலை சார்ந்ததுதான் வந்து அது இந்த இலக்கியத்துறை வந்து அதை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாடான் திணையோட ஒரு பகுதியா கருதப்படுது. இந்த பரிசில் கடாநிலை அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து நம்ம அப்படியே பாடலுக்குள்ள போயிடலாம். இந்த பாடலை வந்து பேய்மகள் இளவேணியார் வந்து போய் இப்ப பாடுறாங்க. கடுங்கோவை வந்து ரொம்ப பாராட்டி சேரமான் கடுங்கோவை வந்து பாராட்டி பாடுறாங்க. பரிசில் வேண்டி பாடுறாங்க. அது வந்து என்ன பாடல் அப்படின்னா, அரிமயிர்த்திரள் முன்கை வாள் இலை மடம் மங்கையர் வரிமணர் புனை பாவைக்கு குலவு சின்ன பூக்கொய்து தன் பொருணை புனல் பாயும் விண் பொறுப்புகள் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புறம் பெற்றிசினே புறம்பெற்ற வயவேந்தன் மரம்பாடிய பாடினியுமே ஏர்வுடைய விழுக்களஞ்சின். ஏன் அந்த குறமகள் பாடும்போது நமக்கு அம்மேன்னு வரும்ல, அதுதான் இந்த பாடினியுமே அந்த அவங்க சொல்றது. ஏர்வுடைய விழுக்களஞ்சின் நீர் சீர்வுடைய இழை பெற்றிசினே இழை பெற்ற பாடினிக்கு குரல் புனர் சீர் கொலைவல் பான் மகனுமே. இதான் பாடல். இந்த பாடலுக்கு என்ன இந்த இன்னும் போகுது அந்த பாடல். ஆங்கு ஒள் அழல் புரிந்த தாமரை வெள்ளி நாரால் பூ பெற்றிசினே அப்படின்றதுதான் பாடல்.
இந்த பாடலுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலை பாடிய அந்த பெருங்கடுங்கோ பாடலால் புகழ்பெற்ற வஞ்சி நகர வேந்தன். இவன் வந்து அந்த பாலை பாடலை பாடினதுனாலேயே புகழ்பெற்ற ஒரு வஞ்சி நகர வேந்தன். இந்த வஞ்சி ஒரு மாதிரி குளிர்ந்த நீரை உடைய ஒரு பொருணை ஆறு பாயும் நகரமாக இருக்கிற நகரம் அந்த வஞ்சி நகரம். அது வந்து எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா, வானளாவிய புகழும் வெற்றியையும் உடைய நகரம். அவ்வளோ வெற்றி பெற்ற நகரம் அது. அப்புறம் இந்த பொருணை ஆற்றுல பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படிப்பட்ட பொருணை ஆறு அது, எப்படிப்பட்ட நகரம் அதுன்னு சொல்லி நகரத்தை பாராட்டுறாங்க. அதாவது அந்த பொருணை ஆற்று மணல்ல பாவை செய்து, அதாவது சின்ன சின்ன பொம்மை மாதிரி செய்து, பாவைன்னா அதுதானே, சின்ன சின்ன பெண்கள் உருவம் மாதிரி பொம்மை மாதிரி செய்து பூப்பறித்து வந்து அதற்கு சூட்டி அந்த மகளிர் எல்லாம் விளையாடுவாங்களாம், அங்க இருக்கிற மகளிர்லாம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த மகளிர் எப்படி இருப்பாங்கன்னா, மென்மையான மயிர் கொண்ட தம் திரண்ட கைகளையும் வெண்ணிற இழையணியும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்க அந்த ஒரு மாதிரி அந்த பொம்மைக்கு வந்து பூவெல்லாம் சூட்டி அதுக்கப்புறம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆற்று நீர்ல வந்து ஆற்று தண்ணியில வந்து பாய்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட வஞ்சி நகரம் அது. இந்த வஞ்சி நகரத்தை ஆண்ட வேந்தன் வந்து ஒரு பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா, இவன் விரும்பிய கோட்டைகளை எல்லாம் வென்றவன். அவன் ஒரு கோட்டையை விரும்பினா அங்க போய் நம்ம வெற்றி பெறணும்னு நினைச்சிட்டான்னா அதை உடனே வென்றுவானா. அந்த அளவுக்கு வலிமை மிக்கவன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவன் வலிமை மிக்க பெரியவர்களையும் புறங்கண்டவன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு புறங்கண்ட அந்த வீரச் செருக்கை ஒரு பாடினி வந்து ஒரு தடவை பாடினாலாம். அவனுக்கு அதுக்காக இவன் என்ன கொடுத்தான் அப்படின்னா, களஞ்சு நிறைக்கு மிகுதியாக ஏரழகும் சீர்சிறப்பும் உடைய அணிகலன்களை பாடினிக்கு பரிசாக வழங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் சேதுராமன் ஐயாட்ட பொருள் கேட்டுக்கிறேன், எனக்கு இது புரியல. களஞ்சு நிறைக்கு மிகுதியாக ஏரழகும் அப்படின்னு சொன்னா எனக்கு அது தெரியல. களஞ்சினா நமக்கு தெரியும், நம்மளோட காசுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீர்சிறப்பும் உடைய அணிகலன்களையும் இந்த பாடினிக்கு பரிசா வழங்கினானாம். அப்புறம் பாடிய பாடினிக்கு என்ன பண்ணியிருக்கான், குரல் கொலைப்பன் தந்த பாணனுக்கு அவனோட சேர்ந்து பாடினாங்கல்ல, அந்த பாணனுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, வெள்ளி நாரால் தொடுத்த தங்கத்தாமரை பூவை பரிசாக வழங்கினான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசனை வந்து நான் இங்க பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடி முடிக்கிறா. குறமகள் இளவேணி வந்து பாடி முடிக்கிறா. இதுல வந்து எனக்கு 2-3 கேள்விகள் இருந்துச்சு. சரி, இங்க இருந்த பெரியவர்கள்ட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து இப்ப நான் அந்த கேட்டது, இவன் கழஞ்சு நிறைக்கு மிகுதியாக ஏரழகும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கப்புறம் வந்து இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த பாடல் இதுதாங்க பாடல் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைச்சேன். ஓரளவு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லா புரிஞ்சது மருதாரணி. இருந்தாலும் ஐயா இது கேட்போம். ஐயா சிவா பாலாஜி, இணைப்புல ராஜன் ஒருத்தக்கார் யாருங்க அது? சிறப்புங்க ராம், நல்ல மருதையாளினி சிறப்பா பகிர்ந்தாங்க. நன்றிங்க பாலாஜி. இது என்ன பாலாஜி அர்த்தம்? எதுக்கு அது மட்டும் தாங்க தெரியல அப்படிங்களா? அது மட்டும் தான் தெரியும். ஐயா எங்க ஐயா சேதுராமன் ஐயா? ஐயா மியூட்ல பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க மியூட்ல பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டு பாடினீங்களா ராம்? எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் பாட்டு பாடணும் இல்லையே. மருதாரணி பேசுறதே பாடினமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஐயோ, அதுக்கு முன்னாடி பாடினாங்க. அதுக்கு முன்னாடி கணேசன் ஐயா பாடினாங்க. தூங்கினாலும் எழுப்புற மாதிரி பாட்டாச்சு. அதுல போய் தூங்கிருக்கீங்க என்ன? அது பேர் அப்படி யாழினி, நம்ம பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு. எப்பயாவது வந்து நாங்க ரேக் பண்ணுவோம், அடிக்கடி வந்ததை ரேக் பண்ண மாட்டோம். ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்தது பிரதீபா. நான் இந்த பாடல்லாம் படிச்சது இல்ல, நான் போய் பார்த்தாதான் தெரியும். சாட் ஜிபிடி கேட்டீங்களா மருதாரணி? சாட் ஜிபிடி கேக்கல. எனக்கு அப்புறம் இன்னொரு களஞ்சுனாக்கா அந்த காலத்துல ஒரு பொன், ஓகே, பொண்ணு உருண்டையா இருக்கும் ஆக்சுவலி அந்த காலத்துல.
பியூர் பொண்ணு. ஓகே. ஸோ அதனால அதை உருண்டை உருண்டையா வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு எடையா கூட பயன்படுத்துவாங்க. இது வந்து இப்பயோ அந்த ஒரு கழஞ்சி அப்படின்னு சொன்னாக்கா சுமார் 4 to 5 கிராம் வரை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அகராதியில சொல்றாங்க. நம்ம ஒரு பவுன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த காலத்துக்கு. இப்போ சொல்ல போனா ஆமா. ஒரு பவுன் அப்புறம் அந்த மாதிரி. லதாம்மா, இவன் கழஞ்சு நிறைக்கு மிகுதியாக ஏரழகும். ஏரழகும்னா அந்த இடம் மட்டும் புரியல, மத்தது புரிஞ்சிருச்சு. சீர் சிறப்புமுடைய அணிகலன்களை பாடினிக்கு பரிசாக ஏரழகம்னா கிரேட் பியூட்டி. கிரேட் சாட் ஜிபிடியே சொல்லிடுச்சு. ம். சாட் ஜிபிடி சொன்னானா அது மச் பியூட்டிப்பா. தெரியலமா, தப்பா கூட இருக்கலாம். சும்மா விளையாட்டு சொல்றேன். ஆமா, அதுதான் எனக்கு புரியல. அது ஒண்ணு புரியல. அப்புறம் படிக்கும்போது இந்த சீரிலை பெற்றி சினேன்னு நிறைய இடத்துல வருது இந்த பாடல்கள்ல. அந்த அம்மே எப்படி வருதோ அதே மாதிரி சினேன்னு நிறைய இடத்துல ஆமா, அது வரும். அரோ அதெல்லாம் வந்து இந்த விழித்தல் அரிந்து சினேரே அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும். தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த சினேர் அப்படிங்கிறது அது வந்து என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி சரி, நன்றி நன்றி. அப்ப அந்த விழித்தல்னு இப்ப சொன்னீங்க மெட்ராஸ் பாஷையில பேசினா என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி. விழித்தல் விதி. பெற்று சினேரே அப்படின்னா பெற்றுக்கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தத்துல வரலாம். சரி சரி சரி, அதுதான். ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி. இப்ப அது வந்து அந்த காலத்து ஸ்லாங்கு, நம்ம காலத்து ஸ்லாங்கு வேறையா போச்சு. ஆமா ஆமா, அதுதான் நான் கேட்டுக்கலாம். சரி, உறுதியா பெரியவங்க இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதட்ட கேட்டுக்கலாம் நினைச்சிட்டேன். திரும்ப திரும்ப பெரியவங்க சொல்லாமா, எங்களுக்கு வயசாயிட்ட ஃபீலிங். நல்ல பாட்டு. பெரியவங்கன்னா அறிவு சிறந்தவர்கள். ஆமா, நாங்க வந்து இந்த அவை குறிப்புல இருந்து எடுங்க சொல்றேன். அறிவு சிறந்தவர்கள். நீக்குகிறேன். ஆமா ஆமா, அறிவில் சிறந்த ஆன்றோர். ஆமா, ஆன்றோர் சான்றோர். ஆமா. இணைப்புல ராஜ்னு ஒருத்தருக்காங்க, யாருன்னு தெரியல எனக்கு. ராஜ் நான் தாங்க, ராஜாராமன் ஐயா. வணக்கம் ஐயா. ராஜாராமன் ஐயா. அது ஆமா, ராஜாராமன் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த இது. இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். நன்றியா. பண்ணிக்கிறேன் ஐயா. நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, வேற ஏதாவது வேலையாயிட்டு நினைக்கிறேன். சரி, கலை வந்தாங்க, இப்போ கிளம்பிட்டாங்க பிறகு. அடுத்து நேரம் கருத்து அடுத்து போயிடலாம். இதுவும் வந்து கணேசன் ஐயாவுக்கு தான் அந்த பெருமை சாரணும். கணேசன் ஐயா வந்து தமிழ் ஸ்கூல்ல காலமிக புலவர் வந்து நினைவுபடுத்தினாரு. அதை தொடர்ந்து நேற்று முந்தானத்து வேற ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேயும் காலமிக புலவர் வந்தார். சரி, நம்ம காலமிக புலவர் என்னமோ சொல்கிறாரு, அவர் பாட்டை ஒன்று படிச்சிருவோம் அப்படின்னு எடுத்தேன். ஆசைப்பட்டு எடுத்துன வழியாக அதை படிக்க வாய் சிக்குது. ஒரு மாதிரி படிக்கிறேன். நீங்களும் சேர்ந்து படிக்கிறீங்களா? அப்புறமேட்டு ஒவ்வொருத்தா படிப்போம். ஓகே. தாதி தூதோ தீது, தத்தை தூது ஓதாது, தூதி தூது ஒத்தித்த தூததே, தாதொத்த துத்தி தத்தாதே, துதித்தே தொத்தீது, தித்தித்ததோ தித்தீது. எழுதிருக்காங்க பாருங்க. அதை படிக்கவே கஷ்டப்படுறேன். நான் தான் எழுதுறேன். நீங்க தானா? ஆமா, நான் தானே இன்டர்நெட்டை பார்த்து எழுதுறேன். சரி சரி, வாசிக்க யாராவது ஒருத்தர் கோச்சிக்காம நல்லா வாசிக்கிறவங்க. தாதி தூதோ தீது, தத்தை தூது ஓதாது, தூதி தூது ஒத்தித்த தூத்தே, தாத்தொத்த தூத்தி தத்தாத்தே, தேது தித்த தொத்து தீது, தித்தித்தது ஓதி திதி திதி. அந்த இது வரும், காலமேகம் பத்தி வந்ததா ஒரு படமே வந்திருக்கு. காலமேகம் என்னோட ஃபேவரட் ஃப்ளவர் ராம். ஐயா நீங்க சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் ஃப்ளவர் இது. பேசிக்கலி அவர் வந்து இந்த வந்து ஏதோ இந்த தெனாலிராமனோ ஏதோ ஒரு மூவில சிவாஜி கணேசன் கூட அந்த
ஆமா போட்டி போட்டு இதை சொல்லி அதுக்கு பொருள் கேட்பாரு. ம் அது இந்த இதுல நம்ம தனிப்பால் திரட்டில் எப்படி மீனிங் போட்டுக்கான்னு கேட்டிங்கன்னா, தாதி தூ தோ தீது அழியவளது தூது பயன்படாது, பயன் இல்லாதது. அதே தான் இங்கே போட்டிருக்கிறதான் போட்டிருக்காங்க. தத்தை அப்படின்னா கிளி, தத்தை தூது ஓதாது, கிளியோ தூதாக சென்று கூறாது, தூதி தூது ஒத்தித்த தூததே. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தோழியின் தூதானது நாள் கடத்தப்பட்ட தூதாகும். இதில் தே துதித்து அப்படின்னா இறைவனை வழிபட்டு, தே துதித்து அப்படின்னா தெய்வ அதான் தாங்க போடுறார். தே துதித்து தொத்து தீது இறைவனை வழிபட்டு தொடர்வது பயன் இல்லாதது. இங்கே மொத்தமாக ஒரே லைனில் போட்டாங்க அவங்க. அப்புறம் தித்தித்தது ஓதி திதி, எனக்கு இனிமையானதான என் காதலின் பெயரையே நான் ஓதிக்கொண்டிருப்பேனாக அப்படின்னு இது கலமைய புலவர் வந்து பாடுறது. இது நம்ம ஃபேவரெட்டு. ஐயா. இந்த சின்ன சின்ன சந்தேகம் தான். இங்க புள்ளி வச்சு இத்து இல்லையா இந்த ரெண்டாவதுல தூ தேன்னு, ஆனா இங்க எல்லாம் இத்து புள்ளி வச்சிருக்கு. எல்லா சைட்லயும் அப்படிதான் இருக்கு. எந்த இடத்துல சொல்றீங்க? ஆமா, இரண்டாவது வரியில அதான் எந்த இதுக்கு தானே எது சொல்றீங்க சார்? இங்க தாதி தூதோ இந்த இடத்துலயா? அதானே சொல்றீங்க. இந்த இடத்துலயா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளக்க கொடுக்கும்போது தூத்தே இத்து. தாதி தூது ஒத்தித்த தூததே. தூததே புல்லு வைக்க வரக்கூடாதுல? அப்போ ஒத்தித்தனா நாள்பட, அது நாளை கடத்தி கொண்டே போகும் தூதுங்கிறான். நாள்பட போயிடும் அப்படிங்கிறாங்க. தொத்தித்த அதாவது தாதி தூது, அந்த தூதுங்கிறத விட தொத்தித்தங்கிற இடம் வருது பார்த்தீங்களா? அதைத்தான் அவர் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. தாதி தூது ஒத்தித்த, அதுதான் தூதொத்தித்தன்னு வந்துருச்சு. தாதி தூது ஒத்தித்த அந்த இடத்துல பிரிபட்டுருது இல்லையா? சந்தி பிரிபட்டுருக்குல்ல. தாதி தூது ஒத்தித்த, தூதொத்தித்த, தூததே. தூததேன்னா தூததே அப்படின்னா நாள் கடத்தப்பட்ட அப்படிப்பட்ட தூது அப்படிங்கிறார் அவர். இதுல நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல சிலேடையா பார்த்து எடுத்தீங்கன்னா கதை இன்னும் வேடிக்கையா பண்ணலாம். நீங்க என்னமோ கூத்தடிச்சிட்டீங்க, இதை கொண்டு போய் கஷ்டமான பாட்டு எடுத்துட்டீங்க. இல்லையா? இந்த பாட்டு தான் அந்த நேற்று பார்த்த வீடியோல வந்துச்சு. ஓ ஓகே ஓகே, அதனால எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்ல நல்லா தான். தாதி தூதோ தீது, தத்தை தூது ஓதாது, தூதி தூதி ஒத்தித்த தூதே, தாதொத்த துத்தி தத்தாதே. என்ன சொல்றீங்க? அந்த தூத்தேங்கிறதுல இத்து வரக்கூடாதுங்கிறீங்க. இத்து வரக்கூடாது, தூததே. தாதுத்த துத்தி தத்தாதே, தேதுதித்த தொத்து தீது, தித்தித்தது ஓதி திதி. என்னோட தூத்தத்தேன்னு போடுறீங்க, தூததேன்னு தான் போட்டிருக்கேன். தூது அதேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான். ஆனா இல்ல, அவர் ராம்குமார் சொல்ற வந்து இந்த மூணாவது அடியில அந்த பொருள்ல போகும்போது தூத்தேன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த இத்து வராது. இப்போ பிரவீனா இருந்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. நேர் ஏதோ மாறி கிடக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. பிரவீனா கூப்பிட்டு கேட்டேன், நான் வர சைட்ல இருந்தா அவங்க ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு வச்சு இதுல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் அப்படிதான் இருக்கு. என்னம்மா ராஜி, நீங்க சொல்லுங்க. இத்து வரலாறு வரக்கூடாதுல்ல? தெரியல, நானுமே பிரிச்சு பார்த்தா தெரியும். நான் வந்து அசை போட்டு பார்த்தா தெரியும். எனக்குமே சீர் பிரிச்சாதான் தெரியும். ராஜி நீங்க வாசிங்க. ராஜி எவ்வளவு வேகமா வாசிக்கணும் பாப்போம். என் வம்பு தானே, இந்த இருந்தாலும் ட்ரை பண்றோம். சும்மா இருக்க விடாதீங்க ராம்குமார். எல்லாரும் வாசிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வாசிக்க வெறும் வாசின்னு சொல்லாம எவ்வளவு ஸ்பீடா வாசிக்கிறீங்க பாப்போம். நான் ட்ரை பண்றேன். இது காலமேகத்துக்கு மேல இருக்கு. தாதி தூ தோதீது, தத்தை தூ தோதாது, தூதி தூ தொத்தித்த தூததே, தாதொத்த துத்தி தத்தாதே, துதி துத்தே தொத்தீது தித்தித்த தோதித்திதி. சிறப்பு. பாஸ் ஆயிட்டேனா? பாஸ். பாலாஜி நீங்க வாசிங்க. பாலாஜி
அதுல ராஜீவ் கேள்வி 4வது அடியில பொருள் எழுதியிருக்காங்க. என்னங்க ரியல் பொருள் என்ன? பூந்தானை போன்ற தேமல்கள் என்மேற் படர்ந்து மிகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. தாது அது வந்து பசலை கரெக்டா, பூந்தாதினை போன்ற தேமல்கள் என்மேற் படர்ந்து மிகாது. மிகாதுன்னா மிகுந்துன்னு தானே இருக்கணும் இல்லையா? என்னம்மா என்மேற் படர்ந்து மிகுதியா இருக்குன்னு தானே வரும். மிகாது அப்படின்னே வருது. இங்கதான் எடுத்தேன். அதான் கேட்கிறேன் நான் உங்களை. நான் இங்கதான் எடுத்தேன். இது புலியூர் கேசிகன். இதுல வந்து என்னோடது புலியூர் கேசிகன் இல்லை, வேற யாரோ ஒரு பிரிண்ட். அதுல என்ன எழுதியிருக்காங்க? அதாவது மிகாமல் இனிய தலைவன் பேரை ஒத்தி அப்படி கொண்டு வராங்க. ஓகே 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 ஓகே. அதாவது தேமல் மிகுந்து போகாமல் இருக்கும்படியாக அந்த இனிமையான காதலன் பேரை சொல்லி கொண்டிருப்பேன், அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நேரம் இல்லை, அதனால கலை வணக்கங்களை நீங்க வாசிங்க. கலை கலை வந்திருக்காங்களா? கண்டிலேயே காணும். ராம், நேரம் இருந்தா ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதே மாதிரி ஒரு விடுகதை ஒண்ணு ஒரு திரைப்பட காட்சியில வரும். முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா அதே மாதிரி ராம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவல், இதுக்கு தொடர்பான ஒரு தகவல். இதே மாதிரி காவரிசையிலே ஒரு பாட்டு இருக்கு, காலமேகத்தோடது. காக்கை குக்கூன்னு வரும். ஆமா ஆமா ஆமா. சரி, எங்க தலைவர் எதனா பாட்டு ஒண்ணு கேட்டுருங்க. நானும் பாட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல இன்னைக்கு. தெய்வம் வராதே, தேடு தித்து தொத்து தீது தெய்வம் வராதே, இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு. இது இந்த புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அருமை. இது கண்ணதாசன் பாட்டுல இந்த மாதிரி வரும். இந்த பாடல் அவங்க கண்ணதாசன் வானம்பாடி திரைப்படத்தில் இடம்பெற்ற போட்டி பாடலாகவும் போட்டாங்க. சிறப்பு. நல்லி, நான் அதை முடிச்சுட்டு வரேன். கலை, நீங்க தயாராக்கீங்களா? கலை ராம் இல்ல, அவ்வளவுதான் 10 மணினா இப்பதான் முடிச்சு வந்தேன். சரி, நான் பாக்கலான்னு வந்தேன். நான் அடுத்த வாரம் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வேகமா சொல்லி முடிச்சிடலாம் கலை. இல்ல ராம், நான் வந்து அப்படின்னா நான் இதுல இணையணும், லேப்டாப்ல போய் பாக்கணும். அதனால வேணாம், அடுத்த வாரம் மெதுவா பண்றேன். மட்டும் போட்டு நான் இணையமா இது ஐயா வணக்கம். நான் இன்னொரு மீட்டிங்ல இருந்து இப்பதான் வந்தேன் ஐயா. சரிடி, இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமான் கை, கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கி தோடுமான் கை. அது என்ன கை? சொல்லடியாத்தா. இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டுக்கட்டு வெத்தலையும் பட்டணம் பாக்கும் மதுரை சீவலும் வாங்கி தரேன். யார் சொல்றீங்க? நான் இத கை விட்டுட்டேன். எனக்கு சரியாவே காதுல திரும்ப ஒரு முறை போடுங்க. யார் அது? மருதியாழினியா? ஆமா. ஓகே ஓகே. இருக்கியா? சரிடி, இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமான் கை, கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கி தோடுமான் கை. அது என்ன கை? எனக்கு ரொம்ப கிளியராவே இல்லைங்க ராம். தும்பிக்கை. சரியா? இல்ல, ஒரு கைக்கும் ஒரு பொருள் சொல்லுவாங்க இதுல. அப்படியா? அதான், ஏன்னா இது வந்து யானையை சொல்ற மாதிரி இருக்கு, அப்புறமா விநாயகர் சொல்ற மாதிரி இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து கையை தூக்கிட்டு ஓடுங்க. அது வராது. ஓகே. இல்ல வருமா? வெடி வருமா? போட்டா தொடர்ந்து ப்ளே பண்ணா வருமாங்க? ஆமா நினைக்கிறேன், வரும் ராம். ஓகே, கேட்டு. சொல்லடியாத்தா. இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டுக்கட்டு வெத்தலையும் பட்டணம் பாக்கும் மதுரை சீவலும் வாங்கி தரேன். ஆமா, இவ பெரியவ நிஜமாக மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறாளாக்கும். சரி வேண்டாம், நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு உன் தண்ணி கொடுத்த நான் சுமக்குறேன். சொல்லல, என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும். என்ன? சரி, எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமான் கை, கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கி தோடுமான் கை. அது என்ன கை? சொல்லுடி.
ஐயோ அது சின்ன வீடியோ அனுப்பிட்டேன் போல இருக்கு. அது இல்ல அது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கப்போம். ஹோம்ஒர்க்கா வச்சுட்டு இந்த லிங்க் ஆமா. போட்டுடுங்க குரூப்ல. ஆ ஆமா யார் கண்டுபிடிக்கா? ஆமா. வெத்தலை வேணுமா கண்டுபிடிக்கிட்டோம். இது நாங்க போய் சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாம் போட்டு வேண்டாம், அந்த கிழக்கே போகும் ரயில் அந்த சீன் அடுத்த சீன் பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா இருக்கும் அந்த விடுகதை அது. போட்டு அலசிடுவோம்ல. ஆமா. நன்றி சரி நன்றி. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. யாருக்கா கருத்து கேள்வி இருக்காங்க? சிவா, என்ன உங்க சிவகுமார் குரலே கேட்கல இன்னைக்கு. சிவகுமார் வணக்கம். சிவகுமார் ஏதாச்சும் சொல்லுங்க. வணக்கம். சிவகுமார் வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. நான் அதனாலதான் இடையில வரல. நான் வெளியூர்ல இருந்தேன். நான் ஓ அதனால ரொம்ப பேச சரி சரி முடியல. எல்லாமே ரொம்ப பரவாயில்ல. சிறப்பா இருந்துச்சு. நன்றி. சரி, வேற அப்படியே யாருக்காவது? பாடலாம் படிச்சுட்டு இருந்தேன். நீங்க அந்த ஒவ்வொரு பாடலையும் எடுத்து பரவாயில்ல. வேற யாருக்காவது கருத்து கேள்வி இருக்கா? சரி, அப்ப நீங்க முடிச்சுக்கலாம். டிரைவுக்கு நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றிங்க.